பிரச்சாரம் முடிவுக்கு வர இருக்கிறது. தமிழகம் முழுவதுமே உற்சாகமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் ஒரு பெரிய உற்சாகத்தோடு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்திற்கு தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது. அதனால் நாளை பிரச்சாரம் முடிந்த பிறகு சைலன்ஸ் பீரியட் ஒரு 48 மணி நேரம் முழுமையாக இருக்கு. மக்கள் 19ஆம் தேதி காலையிலிருந்து வாக்களிக்க செல்வார்கள். நானும் கூட நாளைக்கு மேலே பிரஸை பார்க்க முடியாது, 5 மணிக்கு மேலே. இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட வாக்களிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கருப்பு கொடி கட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் என்ன ஊருங்கன்னா பொன்னாக்காணியில் இந்த மாதிரி நாங்கள் இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க போகிறதில்லை என்று இறங்கி மக்களை எல்லாம் சமாதானம் செய்துவிட்டு, ஒரு பிரச்சனை இருக்குது, அடிப்படை பிரச்சனை தீர்க்கவில்லை என்பதற்காக நீங்கள் வாக்களிக்காமல் இருந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மக்கள்கிட்ட பேசி எல்லோரும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் அந்த ஊர் வெளியே வந்தோம். அதனால் தமிழகத்தில் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோள், நீங்கள் வாக்களிக்கணும், ஓட்டு போடணும், ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. இந்த முறை பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தணும். அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஆனைமலை நலத்திட்டம் எப்போ செயல்படுத்தி கொண்டு அண்ணே, எனக்கு தெரிஞ்ச இந்த திட்டத்திற்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல. அதனால தான் தைரியமாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாங்கள் நிறைவேற்றணும். 1958 போட்ட ஒப்பந்தம் அது. 2 ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க சைட் ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதை தண்ணியை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாம 1958 போட்டோம், பயன்படுத்தி இருக்கணும். இத்தனை காலமாக பயன்படுத்தலை. அதனால் எங்களை பொறுத்தவரை ஜூன் 4க்கு பிறகு மோடி ஐயாவை சந்தித்து, ஏன்னா இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது கிட்டத்தட்ட டிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்டே 10,000 கோடி ரூபாய் நோக்கி செல்லும். அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி ஐயா முருகன் அவங்க இருக்கிறாங்க, திருப்பூர் முருகானந்தன் இருக்கிறாங்க, எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக முதல் அப்ரூவல் வாங்கணும், திரும்ப உயிர்ப்பிக்கணும். அதனால தான் 500 நாட்கள் கேட்டிருக்கின்றோம். 100 வாக்குறுதி 500 நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி ஆகணும்னா. இல்லாட்டி நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் உட்காந்து இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. சூலூரில் கிராம பகுதிக்கு யார் என் கூட பல இடத்துல வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இன்னும் 5 ஆண்டுகளில் மக்கள் இந்த கிராமத்தில் வாழ முடியாது. காரணம், ஏரி குளக்கூட்டம் எல்லாம் ஃபுல்லாக வத்தி போய் கிடக்குது. இந்த ஆனமலை நல்லாறு தான் இதற்கு ஒரு தீர்வு. தண்ணியை கொண்டு 8 TMC தண்ணியை கொண்டு வரணும், குளத்தையெல்லாம் நப்பணும். நிலத்தடி நீர் இன்னைக்கு 1000 அடியில் இருக்குது. குறிப்பாக இந்த பகுதியெல்லாம் பாருங்கள், ரொம்ப வறட்சியில் இருக்குது. சீமக்கருவேலா மரம் அதிகமாக இருக்குது. காலையிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனால் 500 நாட்கள் கேட்டிருக்கின்றோம், 100 வாக்குறுதி சொல்லியிருக்கின்றோம், நிறைவேற்றி காட்டுகின்றோம். ராகுல் காந்தி இங்க வந்தப்போ அந்த சாலை தடுப்புல ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினாரு. ஒரு சாலை விதிகளை பின்பற்றாம அது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். இட்ஸ் கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அண்ணாமலைனா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க. அண்ணாமலை வடை சாப்பிட்டானா, இப்படி சாப்பிட்டானா, லைட்டு போட்டிருக்கானா. ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அது யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம். அங்கே போய் வரணும். இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது, இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது? ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போடுங்க, ரேஷாக ஓட்டாதீங்க, நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் கிளியராக ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடித்து போயிருக்கும் பொழுது அதை ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்குறாங்க. அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும். பனிஷ்மெண்ட்டு, ஃபைனு அந்த மாதிரி தாங்க. பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும். ராகுல் காந்தி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாஜக பெரிய பயம் வந்துட்டதா ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்கணும், எங்களுக்கு பயம் வரல. அவருக்கு பயம், நமக்கு எனக்கு பயம் வரல. இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க, அங்கே பிஜேபி நிற்குது. இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க. இதான் இந்தி கூட்டணியினுடைய நிலை. இன்னைக்கு பாருங்க, மு.க. ஸ்டாலின் அவரு மேல நம்பிக்கை இல்லாமல் ராகுல் காந்தி கூட்டிட்டு வர்றாரு. இப்படிதான் நான் பார்க்குறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை இல்லை. சரி, கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டானாங்க, அண்ணாமலையை தோற்கடிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும், நாங்களே நிற்கிறோம். திமுக வந்துச்சு. நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்கடிக்க முடியாதுன்னு. ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா, நீங்க வாங்க, நாமெல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கலாமான்னு. அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை
மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது. 60% வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். அதிமுக தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா களத்திலேயே பிஜேபி இல்ல, பூத் ஏஜென்ட்டுக்கே ஆள் இல்ல, சோசியல் மீடியால தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு விமர்சனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வையாளர்கள் இப்போ உங்களை மட்டுமே பர்டிகுலரா தாக்குறாங்க, பட் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது மோடியவோ அமித்ஷாவையோ தாக்கி பேசுறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னே நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. நான் எங்கேயும் போக போகிறதில்ல. ஜூன் 4 என்ன ஒரு 50 நாள் இருக்கிறேன். ஜூன் 4 ரிசல்ட்டை கோயம்புத்தூரில் பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்தில் எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு. எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்து விட்டார். கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும், எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு, நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, களத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஏசி ரூமில் உட்கார்ந்துருக்காங்க. வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு. ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல், இது பிரதமருக்கான தேர்தல், பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாமல் இத்தனை நாளாக ஓட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது, இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. அதனால் களத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவினுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுங்கன்னா இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணனாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், மாய உலகத்தில் 1980-90 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்தில் அவங்க வேட்பாளர் நிற்கிற மாதிரி, செல்லமுத்தையாக்கு நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி, அமமுகவுக்கு நான் அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்தில் நிற்கிறாங்க. அதனால் என்ன காட்டுகிறாங்க, ஒரு கிராமம், ஒரு நகரம், எல்லா இடத்துலையும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்குங்கண்ணா. கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான், கட்சி முக்கியம் தான். நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க? இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் 100% பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க. அதிகமாக அதை பற்றி நான் பேசுறதை விட, நான் ஒன்று பேசி அவங்க ஒன்று பேசி நான் ஒன்று பேசுறதை விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யாரு பக்கம் இருக்கிறாங்கன்னு. ஜூன் 4 ரிசல்ட்டை பார்த்தா இங்கே தான் இருக்க போறேன். நீங்க கேள்வி கேட்கத்தானே போறீங்க. இத்தனை நாளும் நான் பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஜூன் 4 நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும். மத்திய அரசு பாமாயிலுக்கு வந்து இறக்குமதிக்கு சலுகை கொடுக்குறாங்க. தேங்காய் எண்ணெய்க்கு அந்த சலுகை கொடுத்தா இங்க தேங்காய் விவசாயிகள் நல்லா, அது எங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையா வச்சிருக்கோம்னா, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோம்னா, தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் சவுத்தில் இருக்கு. குறிப்பா கேரளாவும், தமிழ்நாடும், ஆந்திராவும் 3 மாநிலங்கள் தான் தேங்காய் உற்பத்தி. இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்க ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுப்போம், இல்லை கொடுக்கல. இன்னைக்கு நாங்க மத்திய அரசு எடுத்துட்டு போறோம். நஃபெடுங்கிற அமைப்பு மூலமா கொப்பரை தேங்காயை வாங்குறோம். இன்னைக்கு நஃபெடு கிட்ட போய் பேச போறோம். திமுகவுடைய ரேஷன் கடை இவங்க வச்சிருக்கிறாங்க. ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குற மாதிரி அதையும் நாமளே கொடுக்கல, வேற வழி இல்லை. திமுக காரன் எத்தனை நாள் நம்புவீங்கன்னா? இன்னும் 3 வருஷம் இதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற நான் சொல்ல விரும்பல. திமுகவை பற்றி நாங்கள் இப்போ களத்துக்கு வந்துட்டோம். நஃபெடு வாங்கக்கூடிய தேங்காயை நாமளே ஒரு அரசு நிறுவனம், எப்படி பாரத் தால் இருக்கு, அரசு பருப்பு இருக்கோ, அது போல பாரத் தேங்காய் எண்ணெய் நாமளே நஃபெட பேசி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை தேங்காய் எண்ணெயா உருவாக்கி அதை பாட்டில் போட்டு நாங்களே கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்துறோம். இதுதான் சொல்யூஷன். இதை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், இதை செய்து காட்டுகின்றோம். அண்ணா பத்திரிகையாளர் சந்திக்கணும். ஏன்னா காரணம் வந்து கொள்முதலாக நாங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கோம். 60,000 மெட்ரிக் டன் வாங்கிச்சு கொப்பரை தேங்காய், அப்புறம் திரும்ப 45,000 மெட்ரிக் டன் ஏற்றணும். ஆனால் சொல்யூஷன் என்ன? மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தேங்காய் வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேரளா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ மாநில அரசு இங்கிருந்து வாங்கி அதை கொள்முதல் பண்ணி, நாங்கள் சொல்றது ரேஷன் கடையில் மாசத்துக்கு 2 தேங்காய் கொடுங்கன்னு சொல்றோம். ஒரு ரேஷன் அட்டைக்காரருக்கு அப்படின்னா 2.25 கோடி. அப்போ நீங்கள் 4.5 கோடி, 4.5 கோடி தேங்காய் கொடுக்குறீங்க. தேங்காய் மட்டை உரிச்ச தேங்காய் 4.5 கோடி. அப்ப எவ்வளவு தேங்காய் ஆஃப் டேக் பண்ண முடியும் பாருங்க. இதுக்கும் ஒத்துக்கல. சரி, கொப்பரை தேங்காய் வாங்கிட்டீங்க, அது எண்ணெயா கொடுங்க, அதுக்கும் ஒத்துக்கல. அதனால் இவங்களை எல்லாம் குறை சொல்ல போறது இல்லை, நம்மளால செய்ய முடியாது. நாங்கள் இதை பாரத் தால் இருக்கிற மாதிரி பாரத் தேங்காய் எண்ணெயை கொண்டு வர போகின்றோம். வேற எங்கண்ணா? எங்கண்ணா? ஐபிடிஎஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ அதுல வந்து 32 இடங்கள் திமுகவுக்கு, 5 இடங்கள் பாஜக, அதாவது நீங்க உட்பட 5 இடங்கள் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அது எப்படி பாருங்க? ஐபிடிஎஸ் சர்வேயை பொறுத்த வரைக்கும் நானும் நேற்று அந்த கலாட்டானதுக்கு அப்புறம் பிரஸ் எல்லாம் நீங்க எல்லாம் போட்டதான் பார்த்தேன். லயோலா முன்னாள் கல்லூரி மாணவர்கள் அவங்கெல்லாம் நிறைய பண்றாங்க. இன்னைக்கு ஐபிடிஎஸ் சர்வேவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும், தமிழ்நாட்டில் 5 இடத்துல ஜெயிக்கும் போட்டிருக்காங்க. நான் உறுதியாக சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கம், அதாவது 10 தாண்டி
ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது. 39 நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நான் கட்சிக்கு கூட்டணிக்கெல்லாம் 25 அப்படிங்கிற டார்கெட் நாங்கள் வச்சிருக்கோம். 25 நம்ம தாண்டும், 25 நோக்கி நம்ம வந்துட்டோம். அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ, தமிழ்நாடு முழுவதும் அதே நம்பிக்கை ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் போது வரும். ஏன்னா சில இடத்துல க்ளோஸ் ஃபைட்டு, சில இடத்துல 3-way ஃபைட் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் நிச்சயமாக சாதகமாக வரும். சாப்பிட்டு போங்கண்ணே. சாலை விரிவாக்கம் மற்றும் ரயில்வே நிலையங்கள் வந்து இங்க ரொம்ப குறைவா இருக்கு. கேரளாவை பார்க்கும்போது இங்க ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு ஏதாவது இதுவரைக்கும் எந்த 3 விஷயத்தை கையில சொல்லியிருக்கோங்கண்ணே. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூர், பீலமேடு ரயில்வே ஸ்டேஷனை தரம் உயர்த்தணும். குறிப்பாக இன்னைக்கு பாக்குறீங்க இருகூர், போத்தனூர்ல அமிர்த் பாரத் ஸ்கீம்ல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம், நண்பர்கள் அதை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஒரு இன்டர்நேஷனல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்துவதற்காக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். எப்படின்னாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் ரயில்ஸ் உள்ள வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கும். இது ஒரு 450-500 கோடி ரூபாய் செலவாகும். டெல்லியில் செஞ்சிருக்காங்க, இந்தியாவில் சில இடத்துல செஞ்சிருக்காங்க. அதை கோயம்புத்தூரில், தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆனால் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்கள் எழுதி வச்சுக்க, இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட உள்ள ஹோட்டல்ஸ், வணிக வளாகங்கள், நைட் ஒரு ட்ரெயின்லேருந்து வர்றாங்க, ரிஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு, பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய இடம், சானிட்டரி நாப்கின்ஸ், சேஞ்சிங் பாயிண்ட்டு எல்லாமே அதுக்குள்ள கொண்டு வரப்படும். குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அவங்க அங்கே போய் இருக்கலாம். அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம். அதை எல்லாத்தையும் உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்தணும். பீலமேடு, சிங்காநல்லூரை சர்க்குலர் ரயில்வேக்குள்ள கொண்டு வரணும். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்கிளா பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு, புதிய ரயில் அங்கிருந்து இணைக்க முடியல. அதனால் சிறப்பு கவனம், இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, கோயம்புத்தூருக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி நான் இப்போ கோவையில வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்காக திமுக டம்மி வேட்பாளர் நடத்திக்கிறதாகவும், அதே மாதிரி தூத்துக்குடியில கனிமொழி ஜெயிக்கிறதுக்காக பாஜக வந்து டம்மி வேட்பாளர் நடத்திக்கிறதாகவும் சீமான் சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர்ல முதலமைச்சரனுடைய மருமக இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்காரு. நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து 2 நாள் உட்கார போறாரு. தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு. சூலூர்ல இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? எவ்வளவு கொடுத்தாங்க? 500, சில ஊர்ல 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. தண்ணி மாதிரி, தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது. அதனால திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பணம் பலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்கள் ஜெயிப்போம். தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருக்கோம் கூட்டணிக்கு. அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே பெறும்.